திமுக தலைமை சார்பாக தஞ்சாவூரில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கிறது திமுகவில் உள்ள ஏதோ ஒரு விவசாய அணியோ அல்லது வேற ஏதோ ஒரு அணியோ நடத்திய ஆர்ப்பாட்டம் இல்லை. திமுகவினுடைய தலைமையே நேரடியாக நடத்திய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவாக. ஏன்னா டெல்டா மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய குடிகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அதில் 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த 3 கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, அந்த டெல்டா முழுக்க உள்ள நிலங்கள் வச்சிருக்கிறவங்க விவசாயிகள் இந்த டெல்டா பகுதியவே வந்து ஒரு வறட்சியான இடமாக நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு தாவேக்காவை வலியுறுத்தியும், அப்புறம் அந்த விவசாய கடன் இருக்குல்ல அதை வந்து முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும், அப்புறம் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு தாவேக்கா எதிர்ப்பு தெரிவிக்காததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுது எல்ஓபி அவர்கள் பேசினதில் ஒரு கட்டு வீடியோ எடுத்து போட்டு இது கட்டு வீடியோ இல்லை, இது ஒரு பிட்டு வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த தாவேக்கா தற்கொலைகள் முழுக்க இதை ப்ரமோஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. யாருன்னா, இவங்க தலைவர் நடித்த எல்லா படத்துலையுமே நிறைய பிட்டு சீன்கள் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லது இந்த பிட்டு சீனுக்காகவே குறிப்பிட்ட ஒரு நடிகையோ யாரையோ வச்சுருந்து அந்த பிட்டு சீன்களை அவர்கள் மூலமாக அதை காட்சிப்படுத்துவாங்க, நம்மளாம் பார்த்துருப்போம். இதையே பார்த்து கைத்தட்டி இந்த படத்துக்கான பிளாக் டிக்கெட்டை வெளியில் விற்று இதை வந்து போஸ்டர் ஒட்டி இதை ப்ரமோஷன் பண்ணி இதை ஆரவாரித்து விசில் அடித்து கைத்தட்டி ரசித்த இந்த கும்பல் எல்ஓபி அவர்கள் பேசும்பொழுது ஒரு கட்டு வீடியோ எடுத்து போட்டு இது பிட்டு வீடியோன்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கு இந்த பிட்டு குரூப்பு. அதனால் இந்த தற்கொலை கும்பல்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய சில கேள்விகள் இல்லை, நம்ம கேட்க வேண்டிய நாக்கப்புடுங்கிற 4 கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷிதா நந்தகோபால்னு ஒரு ஊரறிஞ்ச அக்மார்க் சங்கி ஒன்று இருக்குது, அது இந்தியா டுடேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முழுக்க முழுக்க ஒரு 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 100% சங்கியாக தன்னை மாற்றிக்கொண்டு வாழுகிற ஒரு உயிரினம் தான் அந்த அக்ஷிதா நந்தகோபால். அவங்க திமுக சைடு ஏதாவது வந்துடாதா அப்படின்னு கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு திடீர் ஒரு நபர் தான் அக்ஷிதா நந்தகோபால். இந்த அக்ஷிதா நந்தகோபால்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது. ஏமா, முதல்ல ஆபாசம்னா என்ன அப்படிங்கிறத அந்த அம்மாவுக்கு நம்ம புரிய வைக்கணும். அப்போ இதை கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்மாட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்விகள் 4 நாக்கப்படுகிற கேள்விகள் நம்ம ஓரந்தள்ளி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இட்டிஸ் பிரசாதம்னு சுற்றிட்டு இருப்பான் பாருங்க, அவன் எப்படி இது பண்ணால் இந்த எண்ணெய் சட்டியில் தவறி விழுந்த தவளை மாதிரியே இருப்பான். அவன் வந்து இதை கண்டித்து பதிவு போடுறாராமா. எது 9 மணிக்கு மேலே சரக்கை போட்டு புல் போதையில் ட்விட்டர் பேஸில் பூனா சூனா சூவண்ணா ஓனா ஓவண்ணா தேனா தேவண்ணா இது எல்லாத்தையும் பேசக்கூடிய இந்த ஆபாச குடோன்னு பாருங்க, ஒரு எல்ஓபி இப்படி பேசுவதா, ஐயோ ஒரு எல்ஓபிக்கு இது அழகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபாச குடோன்னு இந்த இட்டிஸ் பிரசாந்த் இந்த பாண்டா வந்து போட்டு பதறிட்டு இருக்கு. அதனால் இந்த பாண்டாவை பற்றி பேசும் பொழுது நேயர்கள்கிட்ட நான் ஒரு போட்டி வைக்கலான் இருக்கேன். இந்த போட்டியில் சரியான பதிலை சொல்லி அல்லது இந்த போட்டியில் சரியாக இந்த டாஸ்க்கை முடிக்கிறவங்களுக்கு 1,00,000 பொற்காசுகளை யூடியூப் டோஸ் வாரி வழங்குகிறது. அது என்ன அந்த சவால் அப்படின்னா, இந்த இட்டிஸ் பிரசாந்த் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து இந்த தலைக்கும் உடம்புக்கும் இடையில கழுத்துங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்பவர்களுக்கு, அல்லது அதை கரெக்டாக படம் பிடிச்சி காண்பிப்பவர்களுக்கு, அல்லது கரெக்டாக அதை குறியீடு அனுப்பி இங்கே இருக்கு பாருங்க கழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சு தருபவர்களுக்கு 1,00,000 பொற்காசுகளை வாரி வழங்குகிறது. இந்த போட்டியில் இட்டிஸ் பிரசாந்தும் பங்கு கொள்ளலாம். எல்ஓபி அவர்கள் பேசினதில் ஒரு கட்டு வீடியோ எடுத்து போட்டு இது கட்டு வீடியோ இல்லை, ஒரு பிட்டு வீடியோன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிற அந்த தற்கொலைகள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏண்டா ஆபாசத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இவனுங்க இந்த ட்விட்டரு சோஷியல் மீடியா முழுக்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆபாசத்தை மட்டுமே பற்றி பேசி பரப்பக்கூடிய ஒரு உயிரினம் தான் அந்த தற்கொலைகள் உயிரினம். யாரை பற்றி பேசினாலும் ஆபாசமாக சித்தரித்து போடுறது, ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அவங்க பெரிய கட்சி தலைவராக இருப்பாங்க அல்லது மிகப்பெரிய தலைவராக இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசும்பொழுது ஆபாசமான வார்த்தை இல்லாமல் அவங்களோட பதிவை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து, இப்போ இருக்கிற எல்ஓபி உதயநிதி அவர்கள் குறித்து, அப்புறம் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் குறித்து இவனுங்க ஆபாசமாக சித்தரிக்காத மீமே கிடையாது. இவனுங்களே ஃபோட்டோஷாப் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆபாசமாக எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு ஆபாசமாக பதிவுகளை போட முடியுமோ அந்த மாதிரி பதிவுகள் போடுற ஒரு தற்கொலை கும்பல் தான் இந்த அபியூஸ் வாரியர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த அபியூஸ் வாரியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, புதுசாக தினுசாக இருப்பாங்க. இதில் வர்ற இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிட்டு வருவாங்க பாருங்கள், பெண்கள் இதெல்லாம் வருவாங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் அவுத்து போட்டு ஆடுற ஒரு கும்பல். அது நிறைய பேர், நான் எல்லோரும் நான் சொல்லலை, இதில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யார் நாமளே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அவங்க சப்ஸ்கிரிப்ஷனு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபான்னு அதை கொடுத்துட்டு போனீங்கன்னாக்கா உள்ளே நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உள்ளே செஞ்சு காமிப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னாக்கா அவங்க டிவிகேல மெம்பர், அவங்க வெளியில் டிவிகேக்கு ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. டிவிகேல முக்கியமான நபர்கள நம்ம நெருங்கிய தொடர்புள்ள அவங்க இருப்பாங்க. இதே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்கக்கூடிய பயலுக தான் இந்த தற்கொலை கும்பல். அதுக்கப்புறம் அந்த 10:30 மணிக்கு மேலே டாக்டர் வருவார்ல, பொதுவாக இந்த ஆண்மை குறைவு சம்பந்தமான விஷயங்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க, சில டாக்டர் இருப்பாங்க 10:30 மணிக்கு மேலே. சில டாக்டர் ரொம்ப ஜெனியூனாக இருப்பாங்க,
அவங்க வீடியோ போடும் பொழுது டிவிலையும் பேசுவாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் யூடியூப்லேயும் பேசுவாங்க. அது அந்த வீடியோ எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9:10 மணிக்கு மேலே தான் வரும். அந்த வீடியோவில் ஜெனுவனாக பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா இது எங்களுடைய நம்பர், இதுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது இதுக்கு இந்தந்த மருந்துகள் சாப்பிடணும், அல்லது தொடர் சிகிச்சைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பக்கத்தில் 2 பெண்களை உட்கார வச்சுப்பாங்க. அவங்க ரொம்ப ஆபாசமான உடைகள், அதாவது கவர்ச்சியான உடைகள், அது ஆபாசங்கிறது நம்ம லிமிட் வைக்க முடியாது. அது எப்படி கவர்ச்சின்னு சொல்லுவீங்கன்னாக்க நீங்கள் தனியாக வாங்க, அந்த டிபேட் நம்ம தனியாக வச்சுக்கலாம். அது ரொம்ப கவர்ச்சியான உடைகளை அவங்களுடைய அந்தரங்கங்கள் தெரிகிற மாதிரி அப்படி விசிபிளாக வாலண்டியராக அந்த 2 பெண்களுக்கு அப்படி ட்ரெஸ்ஸை கொடுத்து உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பேசுவாங்கனாக்கா பார்க்குறவங்களே மூடேற்றி விடுறது மாதிரி பேசுவாங்க. இந்த டாக்டர்லாம் இப்போ எங்கே போய் சேர்ந்துருக்காங்கனாக்கா நேராக டிவிக்கில் போய் சேர்ந்துருக்காங்க. நாமளே அதை ட்விட்டரில் எடுத்து போட்டிருக்கோம், அந்த டாக்டர்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் டாக்டரே கிடையாது, அவனை கிட்டத்தட்ட அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது, அதான் இந்த ஆம்னி வண்டி ஆல்பம் இப்படியாக சுற்றக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்படி உள்ளவங்க இப்போ எந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்கனாக்கா இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து போட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஐயோ பாருங்கள் ஆபாசமாக பேசி விட்டார்கள், ஐயோ ஆபாசமாக பேசி. ஏப்பா வன்னியரசனை நீங்கள் என்னென்னு பேசுனீங்க? நான் வன்னியரசு அவர்களை பொதுவெளியில் சோஷியல் மீடியாவில் வன்னியரசு அப்படிங்கிறத ஒரு கெட்ட வார்த்தை போட்டு ரைமிங்கில் நான் வன்னியரசு அவர்களை நேரடியாக நாமளே அப்போ வீடியோ போட்டிருக்கோம். வன்னியரசு அவர்களுக்கு சப்போர்ட் ஆனால் வன்னியரசு அவர்களுடைய நிலைப்பாட்டில் இப்போ நமக்கு உடன்பாடு இல்லை, விமர்சனம் இருக்குது. அது விமர்சனம் மட்டும்தான். ஆனால் வன்னியரசு அவர்கள் பார்க்குற வேலைகள் முக்கியமான வேலைகள், அதை நம்ம ட்விட்டரில் போடும்போது நம்ம ஷேர் பண்ணுறோம், ரீட்வீட் பண்ணலாமே பண்ணுறோம். ஆனால் அண்ணன் ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது அது நமக்கு உடன்பாடு இல்லாத சில விஷயங்களை அவர் பேசிடுறாரு, அதனால நம்ம விமர்சிக்கிறோமே தவிர அண்ணன் வன்னியரசு அவர்கள் மீது இப்போது நமக்கு மரியாதை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா வன்னியரசு அவர்களை ஒரு கெட்ட வார்த்தை போட்டு ரைமிங்கில் போட்டு அப்போ ட்வீட் போட்டு எழுதியிருந்தாங்க. அந்த ஆதரவு தர்றதுக்கு கொஞ்சம் தலைவர் வந்து லேட்டாக ஆதரவு தந்தார் இல்லையா, அந்த கேப்பில் நான் வன்னியரசு அவர்கள் தாவேக்காவுக்கு எதிராக பேசினார், இந்த சட்டமன்றத்துலேயும் தாவேக்காவுக்கு எதிராக பேசினார். இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் குறித்து கிழிச்சு நாராக நீ தொங்க விட்டாப்புல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா வன்னியரசு அவர்கள் ரொம்ப மோசமான வார்த்தைகள் போட்டு எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, தலைவர் வந்து எழுச்சி தமிழர் ஆதரவு கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக எழுச்சி தமிழரை சாதியின் பெயரை குறித்து இழிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இழிவாக எழுதிட்டு இருந்தாங்க, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அப்பவும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த தற்குறிகள் ஐயோ பாருங்கள் ஆபாசமாக பேசி விட்டார்கள், ஆபாசமாக எழுதி விட்டார்கள். இவனுங்க பண்ணாத ஆபாசமே கிடையாது, இவனுங்க போஸ்ட் போடாத ஆபாச வார்த்தைகளே கிடையாது, இவனுங்க பேசாத ஆபாச வார்த்தைகளே கிடையாது. ட்விட்டர் ஸ்பேஸில் போய் உட்காந்து பாருங்களேன், அந்த ஆபாச கும்பலை அஜித் அவர்கள் குறித்து எவ்வளவு ஆபாசம் எழுதியிருக்கானுங்க. அஜித் வீட்டில் உள்ள பெண்கள் குறித்து, அவங்க மனைவி வீட்டில் உள்ள குழந்தைகள் பெண் குழந்தைகள் குறித்து எவ்வளவு ஆபாசமான பதிவுகள். ஏன் சிவகார்த்திகேயனுடைய மனைவி அவங்க பெண் குழந்தை குறித்து எவ்வளவு ஆபாசமாக இந்த பொறுக்கி நாங்கள் எழுதுனாங்க. ஏன்னாக்கா அந்த பராசக்தி படம் வந்துச்சா, அதனால ஜனநாயகம் படம் லேட் ஆயிடுச்சு பாருங்கள். இவனுங்க வந்து இடையில பராசக்தி படத்தை சிவகார்த்திகேயன் விட்டு நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணுறத தள்ளி வச்சுட்டார், அல்லது இதுக்கு இடையில எதுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ உங்கள் நடிகர் தான் உங்கள் தலைவர் தான் உச்சத்தில் இருக்காப்ல, கேரியர் உச்சத்தில், எந்த படம் வந்தான்னா உங்கள் தலைவர் படம் பிச்சுக்கிட்டு ஓட போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? அது சிவகார்த்திகேயனுடைய மனைவி அவங்க வீட்டு பெண் குழந்தைகள் குறித்து அவ்வளவு ஆபாசமாக நான் நம்ம பதிவே போட்டிருந்தோம், வீடியோவே போட்டிருக்கோம் அதை குறித்து. சிவகார்த்திகேயன் வீட்டில் உள்ள பெண்கள் குறித்து, அஜித் வீட்டில் உள்ள பெண்கள் குறித்து, இன்னும் பல நடிகர்கள் வீட்டில் உள்ள பெண்கள் குறித்து இவனுங்க எவ்வளோ மோசமாக பேசியிருக்கானுங்க அப்படின்னு. அதில் ஒருத்தவன் நேரடியாக அவன் சொல்கிறான், நான் எனக்கு ஒரு வழி இல்லை, பராசக்தி படம் வந்துச்சுனாக்கா நான் வந்து சிவகார்த்திகேயன் வீட்டில் உள்ள பெண்கள் அவன் குழந்தை வரைக்கும் நான் இழுத்து வச்சு ஆபாசமாக கிளின்னு கிழிப்பேன், நான் வந்து அந்த ஃபோட்டோஷாப் பண்ணி அவங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து ரொம்ப வக்கரமாக நான் எழுதுவேன், எனக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பதிவே போட்டிருந்தான். இதோட இந்த சூலூரில் ஒரு சிறுமி இறந்து போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அப்போ அந்த அரசு தூங்குதா என்ன அப்படின்னு கேள்வி வைக்கும்போது இந்த இறந்து போன சிறுமிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமிகள், அந்த சிறுமிகளை குறித்து ஆபாசமாக எழுதுறது. அப்போ அவங்கக்கிட்ட அவங்க அம்மா பெத்த அம்மாக்கிட்டே பாடியை கொடுக்காம போலீஸ் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் நடந்துருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும், பீகாரில் நடக்கும், இப்போ தமிழ்நாட்டில் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பேசும்பொழுது அந்த கொல்லப்பட்ட அந்த குழந்தையினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களே கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. சவுக்கு சங்கர் லைன், சவுக்கு சங்கரை தானே பண்ணுவாப்பில், இப்போ சவுக்கு சங்கரை தானே உட்காந்துருக்காப்புல, அவர் போட்டு கொடுத்தா டூல் கிட்டாக இருக்கும் போல் இருக்கு. அப்போ அவங்களுடைய அம்மாவை குறித்து, பெத்த அம்மாவை குறித்தே ரொம்ப கேவலமாக அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது மாதிரியான வேலைகளை இவனுங்க பொதுவில் பார்க்க. இவனுங்க சொல்கிறானுங்க ஐயோ ஆபாசமாக எழுதி விட்டார்கள், ஐயோ பாருங்கள் ஒரு எல்ஓபி இப்படி பேசலாம்டா. இது பேசுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? உண்மையிலேயே அப்படியாப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அவர் பேசுனது ஆபாசமாக இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம், பின்னாடி வரேன் நான், அதை எப்படி இவனுக்கு டைவெர்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே பேசியிருந்தாலும் கூட நீ அதெல்லாம் வெறுக்கிறாளா நீ? அப்படின்னா சூலூரில் இறந்து போனால் அந்த பாப்பா 3 வயசு சிறுமி இருக்குல்ல, அந்த பாப்பாவை குறித்து இதே தற்கொலையில் என்ன போஸ்ட் போட்டாங்க, மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு படுக்க போனாக்கா நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பதிவு போட்டான். லிட்டரலாக அவனுடைய ஒரிஜினல் ஐடியிலேருந்து, ஃபேக் ஐடியோட கிடையாது, ஒரிஜினல் ஐடியிலேருந்து போட்டான்.
இவனை கைது பண்ணுமா இல்லையா? போக்சோவில் கைது பண்ணி உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி அங்கே உள்ள பாத்ரூமில் 10 தடவை வலிக்க விழ வச்சிருக்கணுமா இல்லையா? இந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு? ஏன் கைது பண்ணல? ஏங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையாங்க அவன் மேலே. இப்போ இந்த குழந்தைய குறித்து இப்படி பேசினானே இந்த நாய் தான் இன்னைக்கு வந்து சொல்லுது, பாருங்க இவர் தான் எல்ஓபியா, இவர் வந்து எப்படி பேசுறாரு பாருங்க, ஐயோ ஆபாசமான வார்த்தை, ஐயோ காதில் கேட்க முடியல. ஒரு கொல்லப்பட்ட கூட்டு பாலியல் கொல்லப்பட்ட ஒரு சிறுமி, அந்த சிறுமியை குறித்து நீ எவ்வளவு ஆபாசமே. ஏங்க இந்த வார்த்தையெல்லாம் இது வரைக்கும் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லை வாழ்க்கையில். நான் யூடியூப்பில் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே நான் இருக்கேன், சோஷியல் மீடியாவில் 9-10 வருஷமாக நான் சோஷியல் மீடியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டதே கிடையாது, சத்தியமாக நான் கேட்டதே கிடையாது, உண்மையில நான் கேட்டதே கிடையாது. முதல் முறையாக இப்படி ஒரு வக்கர புத்தி கொண்ட ஒரு டீமை, ஒரு கட்சியை, அந்த கட்சியில் உள்ள ஐடிவிங்க நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இவ்வளவு வக்கரமாக ஒருத்தனால் எழுத முடியும், அவனால் யோசிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். ஒருத்தன் எழுதுனானாக்கா அது அவனுக்குள்ள உள்ள வக்கரம் தான் எழுத்தாக வரும். அப்போ இவன் எவ்வளோ வக்கரை பிடிச்ச நாயா, எவ்வளோ வக்கரை பிடிச்ச ஆபாச பொறுக்கியாக இருந்திருப்பான். அவங்க வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை அல்லது அவனுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தி பெரியம்மா அத்தை மாமி இவங்க வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை அவங்ககிட்ட யாரும் பழக விடாதீங்க. அவன் யாருன்னு தெரிஞ்சவங்க அந்த குழந்தைகளை விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பாக அந்த குழந்தைகள்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருப்பான். இவனால் அந்த குழந்தை கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க விசாரிச்சு பாருங்க, நீங்கள் தனியாக அந்த குழந்தைகளை விட்டு விசாரிச்சு பாருங்க, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பாக அந்த ஆபாச பொறுக்கி பண்ணியே தீர்ப்பாங்க. இவன்லாம் ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருந்தால் மட்டும்தான் இந்த வக்கரை புத்தி மண்டையிலே உனக்கு தோணும். முதல்ல இது எப்படி உனக்கு முதல்ல தோணும்? இந்த ஆபாச குடோன்கள் இருக்கானுங்களே. ஏன்னா இப்போ ஒருத்தன் எழுதுனான்னா இப்போ தப்பு இல்லைங்க, யாரோ ஒருத்தவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில் உள்ள சோஷியல் மீடியாவில் இயங்குறவங்க எப்படிங்க பேச முடியும் அப்படின்னாக்கா, அப்படி பேசினவனே அந்த ஐடிவிங்கில் உள்ளவங்க அல்லது அந்த கட்சிக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய அந்த நபர்கள், தற்குறிகள், அணில்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க? அவனை கண்டித்து யாராவது நீங்கள் பதிவு போட்டிங்களா? அல்லது இவனை கட்சியை விட்டு தூக்குங்க அல்லது இவனை கைது பண்ணுங்க, அப்படி பேசுகிறவன் ரொம்ப வக்கரை புத்தி கொண்டவன் யாராவது பண்ணீங்களா? ஏன் யாருமே பண்ணல? அப்போ அந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுறீங்க. நீங்கள் வந்து பாடம் எடுக்கிறீங்க, ஐயோ உதயநிதி பேசி விட்டார், ஐயோ உதயநிதி அதை பேசிட்டேன்டா. இத்தனை வருஷமாக உங்கள் தலைவர் நடித்த படங்களில் எந்த ஆபாசமுமே கிடையாதா? முழுக்க முழுக்க ஆபாசத்துக்குன்னே ஒரு நடிகையை வச்சுக்கிறது, அதாவது கவர்ச்சிக்குன்னே ஒரு நடிகையை வச்சுக்கிறது. அவங்க அதுக்கு ஒரு கேரக்டர். குஷி படத்தில் மும்தாஜ் என்ன ரோல் பண்ணாங்க? என்ன ரொம்ப கண்ணியமாக காமிச்சிங்களா நீங்கள் மும்தாஜா? ஏன் அவங்க பிபாசா பாசு நடித்தாங்களே சச்சினில், எப்படி காமிச்சிங்க நீங்கள்? அப்போ எல்லா படத்துலையுமே அழகிய தமிழ் மகள் அமிதா எப்படி காமிச்சிங்க? எப்படி ரொம்ப கண்ணியமாக காமிச்சிட்டிங்களா? அவங்க பெண்ணுரிமை பேசுகிற போராளியாக காமிச்சிட்டிங்களா? அல்லது ரொம்ப கண்ணியமாக அவங்க நடிக்க விட்டீங்களா நீங்கள்? இல்லை எப்படி ப்ரமோட் பண்ணீங்க? போஸ்டர்ஸில் நீங்கள் பிபாசா பாசுவையோ அல்லது நமிதா அவர்களையோ அல்லது மும்தாஜையோ நீங்கள் போஸ்டர்ஸில் அவங்களுடைய உருவத்தை காமிக்கும் பொழுது என்ன போஸ்டர்ஸில் வச்சிங்க, என்ன காஸ்டியூம்ஸ் நடிக்கும் போது நீ கொடுத்தீங்க? இதெல்லாம் பார்த்து கைத்தட்டி ரசித்து விசில் அடிச்சுவிட்டு இதுக்கு பிளாக் டிக்கெட்டு வெளில வைத்து இந்த படத்தை ஓட வச்சு இதுக்கு போய் ப்ரமோஷன் பண்ண இந்த கும்பல், இந்த குரூப்பு இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, ஐயோ பாருங்க இவ இப்படி பேசிட்டாரு, ஐயோ அப்படி பேச, ஐயோ 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 ஏண்டா என்ன நடிப்படா நீங்கள் நடிக்கிறீங்க? இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குன்னு நான் முதல்ல கேட்குறேன். அடுத்து வந்து அக்ஷதா நந்தகோபால், அது ஊரறிஞ்ச முரட்டு சங்கி அந்த பொண்ணு, அது இந்தியா டுடேங்கிற ஒரு கோடி மீடியா, அது சங்கி மீடியா, சங்கி சேனல், அந்த சேனலில் வேலை பார்க்குற அக்ஷதா நந்தகோபால். நீங்கள் பாருங்கள், அவங்களோட ட்வீட் எடுத்து பாருங்கள், பர்சனல் ட்வீட்டை. திமுகவிற்கு எதிரான பதிவுகள் மட்டும்தான் முழுக்க முழுக்க கிடக்கும். ஏப்பா நீ இந்தியா டுடேங்கிறது ஒரு நேஷனல் மீடியா, அது எதுக்கு நீ திமுகவே பற்றி பேசிட்டு உட்காந்துருக்க? ஏன் பிஜேபி பண்ணுறதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? அது மீடியாவோட வேலை இல்லையா? தாவேக்கால நடக்கிற ஆபாசங்கள் குறித்து நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? தாவேக்கால இந்த சிஎம் அவர்கள், இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்காங்க, அதை எங்கேயாவது நீங்கள் ட்வீட் போட்டு கேள்வி, இது பேசினோடனே உடனே வந்துருச்சு இந்த அம்மா ஒரு ட்வீட்டு, ஐயோ எல்ஓபி தமிழ்நாட்டின் எல்ஓபி உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேட் வேர்ட்ஸ் த்ரிஷாங்கிற ஒரு நடிகை குறித்து இப்படி பேசிவிட்டார், அப்படி அவர் வாயிலேருந்து த்ரிஷாங்கிற வார்த்தையாக முதல்ல வரல. எல்ஓபி பேசும்போது த்ரிஷாங்கிற வார்த்தையாக அவர் வாயிலேருந்து வரல. நீ என்னத்துக்கு த்ரிஷா கொண்டாந்து உள்ள நினைக்கணும்னு நான் கேட்குறேன். அவர் பேசாத ஒரு வார்த்தையை அந்த பொண்ணை பற்றி பேசினார், அது ஆபாசமான வார்த்தைன்னு நீ எப்படி பேசலாம், எப்படி எழுதலாம்? இந்த அம்மா அதான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பேசியிருக்காரு பார்லிமெண்ட்டில், அப்பாவை காணும் அப்படிங்கிறது, அதை பற்றி டிபேட் பண்ணிடலாம். சட்டமன்றம் என்பது சட்டத்தை இயற்றுகின்ற மன்றம், மக்களுடைய கோரிக்கைகளை அந்த பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் கொண்டு முன்வைக்கிற இடம். அது அங்கே அப்பாவை காணும், அப்பதாவை காணும், தாத்தாவை காணும், பையனை காணும், பொண்ணை காணும்னு தெரியற இடமா? அது என்னத்துக்கு இந்த டயலாக் தேவையில்லாமல் வருது? இந்த சைனி என்னத்துக்கு உள்ள சட்டமன்றத்தில் என்ன இது? நாங்கள் நடிக்கிற இடமா? அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடமா? பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் பண்ணுறதில்ல.
இங்கே உட்காந்து நீங்கள் பார்ப்போம். இதை என்னைக்காவது இந்த அம்மா பேசியிருக்குமா பாருங்கள். ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுவதா? இதை நம்பி தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? முதல் கையெழுத்தாக தமிழ்நாடு முழுக்க ஓடுற எல்லா பஸ்லையுமே பெண்களுக்கு டிக்கெட் இல்லா பயணம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதாக ஆதவர்ஜனா சொன்னார். நீங்களும் பேசும்போது வாக்குறுதி கொடுத்தீங்க, முதல் கையெழுத்து அதுதான் சொன்னீங்களே, ஏன் இது வரைக்கும் போடலை? 2500 ரூபா பெண்களுக்குன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் ஏன் கொடுக்கல? அப்போ விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே, ஏன் அதை நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அக்ஷதானந்த கோபால் அதை பற்றி பேசவே இல்லைங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. சட்டமன்றத்தில் பேசுறது கொடுத்து நான் கதவு இழுத்து மூடுவேன் அப்படின்னா எதுக்கு கதவு இழுத்து மூடுறாரு சிஎம்? இது கதவு இழுத்து என்ன படமாக ரன் படமா? அது அந்த ஷட்டர் இழுத்து மூடும் அப்படி இல்லை மாதவன் அந்த மாதிரி நினச்சா அந்த படத்துலேருந்து வர்றதுனால பஞ்சு டைலாக் பேசணும், இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அப்புறம் கோட் ஷூட்டு போட்டு அப்படி இப்படி போகணும், ரீல்ஸை போடணும், அப்படி ஷட்டர் இழுத்து மூட்டு அப்படி அப்படி நின்றுட்டாக்கா பெரிய ஹீரோ, நம்ம வந்து ஒரு ஆஜானு பகவான் ஆளு அவர் நினச்சிட்டு இருக்கார். இப்போ ஒரு சிஎம் எப்படி இதை பேசலாம்னு சொல்லிட்டு அக்ஷதானந்த கோபால் அன்றைக்கி பேசியிருக்காங்களா? இதை கூட விடுங்க. டேஷ்னு சொல்லி பேசுகிறார். டேஷ்னா என்ன? அந்த டேஷ்னா என்ன? அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை, அதனால் டேஷுங்கிறாரு. இப்போ டேஷ்னு சொல்லி பேசலாமா? பார்லிமெண்ட் ஒரு சிஎம் பேசலாமா? அதை டேஷ்னு சொல்லி பேசலாமா? கொத்து பரோட்டா போட்டாங்க. இது என்ன கொத்து பரோட்டான்னு சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு கொத்து பரோட்டா போட்டாங்க. என்ன பேச்சு இது? சிஎம் பேச வேண்டிய பேச்சு அது? ஓட்டு கேட்க வந்தாங்கன்னாக்கா அடித்து ஓட விடுங்க, ஓட்டுன்னு ஓட. என்ன இது? ஓட்டு கேட்க வந்தால் ஓடணும்னா எங்கே ஓட விடுறது? ஒரு சிஎம் பேசக்கூடிய பேச்சு அதெல்லாம்? வாயில் நல்லா வருது அப்படின்னா என்ன வருது வாயில்? தெரியலையே. வாயில் என்னங்க வருது? அப்போ வாயில் நல்லா வருதுன்னு ஒரு சிஎம் எப்படி பேச முடியும்? இதையெல்லாம் பேசாத அக்ஷதானந்த கோபால் ஐயோ பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ஐயோ உதயநிதி இப்படி பேசிட்டா. இந்த அக்ஷதானந்த கோபால் யாருன்னா அவங்க ட்விட்டர் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள். அதாவது சிஎம்முடைய ஆஃபீஸ் வந்து பழைய இடத்துல வந்து சிவியூக்கு மாறிடுச்சு. இங்கே நம்ம மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங்கில் 10வது ஃப்ளோருக்கு மாற்றிட்டாங்க. அப்போ ஏன்னாக்க சிவி வேணுமா அவருக்கு? இப்போ கஜானாவே தொடச்சி வச்சுட்டு போட்டாங்கன்னு சொன்னார். இப்போ மாற்றுறதுக்கு பல கோடிகள் செலவு. எதுக்கு தண்டை? நீங்கள் ஒரு ஆளுங்க இருக்க போகிறீங்க, பல இடத்துல உட்காருங்க. அங்கே தானேங்க ஸ்டாலின் உட்காந்தாரு, அங்கே தானேங்க இவர் எடப்பாடி பழனிசாமி உட்காந்தாரு, அங்கே தானேங்க ஓபிஎஸ் உட்காந்தாரு, அங்கே தானேங்க ஜெயலலிதா உட்காந்தாங்க. ஏன் உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏசி இருக்குல்ல. உங்களுக்கு 10வது மாடிக்கு போனேன். எனக்கு ஜோசியக்காரர் சொல்லிட்டாராமா, அவர் ராசிப்படி 10வது மாடியில் தான் இருக்கணுமாம்மா, ஜோசியக்காரர் சொல்லிட்டார். அதனால் 10வது மாடி. இப்போ அதுக்கு எத்தனை கோடிகள் செலவு மாற்றுறதுக்கு? அங்கேருந்து சிவியூ வேணுமா அவருக்கு? சிவி. இப்போ இதை குறித்து இந்த அம்மா வந்து ஒரு ஸ்டோரி போடுறாங்க. இது இந்தியா டுடே சேனலில் சிஎம் விஜய் அவர்கள் அங்கே மாற்றிட்டாருங்கிறத ரொம்ப இதில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குல்ல. எனக்கா பழைய சட்டமன்றத்தில் அங்கே இதில் தலைமைச் செயலகத்தில் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்துலேருந்து இதை கண்டித்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா திடீர்னு எங்களுக்கு சொல்லாமல் இல்லாமல் மாற்றி விட்டாங்க அவங்க. இப்போ மாற்றினாங்கனாக்கா எப்படி நாங்கள் அலுவல்களை எப்படி நாங்கள் அங்கே மாற்றுறது, கோப்புகளை கொண்டு போய் எப்படி அங்கே வைக்கிறதுன்னு ஃபுல்லாக டிஜிட்டல்ஸ் பண்ணலை. அப்போ கோப்புகளை திடீர்னு மழைகளை வந்துருச்சுனாங்க, நனைஞ்சு போடாதா? அங்கே வைக்கிறது என்ன சேஃப்டி இருக்குது, எங்கே ரேக் இருக்குது, அதை எந்த கோப்பில் எங்கே கொண்டு வைக்கிறது, எந்த ஐடியாவுமே கிடையாது எங்களுக்கு. இவர் பாட்டு கிளம்பி போயிட்டாருங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதை குறித்து என்னைக்காவது அக்ஷதானந்த கோபால் பேசியிருப்பாங்களா? அவருக்கு சோசியம் பார்க்குற ஒருத்தருக்கு அரசு பணி, இதை குறித்து பேசணுமா இல்லையா? அவருடைய ஃபிலிம் ப்ரொடியூசரு, அவருக்கு அரசு பணி. இது டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகம் படத்தில் ப்ரொடியூசருக்கு அவர் கூட நடிச்சாப்லையா ஸ்ரீநாத், அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி. அவருடைய மேனேஜர், படத்துக்கான மேனேஜர், அவருக்கு இங்கே அரசு பணி. அவருடைய ரசிகர் மன்றத்தில் உள்ள சோஷியல் மீடியாவை பார்த்துக்கிட்ட ஒரு பையன், அவருக்கு இன்றைக்கி அரசு பணி. அதில் இன்னொரு பொண்ணும், அவங்களுக்கு நீங்கள் அரசு பணி. இப்போ இதெல்லாம் பற்றி பேசுமால யார் வீட்டு நெய்யில் யாருக்கு சார் ஸ்வீட் செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அக்ஷதானந்த கோபால் இதை பற்றி என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? இவங்க வந்து கேட்குறேன். இப்போ இதில் இவ்வளோ பேசுகிறவங்க நேஷனல் மீடியா தானே அது. இப்போ நேஷனல் மீடியாவில் மோடி அவர்களுக்கு எதிராக அக்ஷதானந்த கோபால் எத்தனை டிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன் மோடி பேசாத ஆபாசம் இல்லையா? மோடி அவர்கள் சோனியா காந்தி குறித்து பேசுகிறாங்க, ஜெர்சி பசு அப்படின்னு பேசுகிறார். இது ஆபாசம் இல்லையா? அப்ஜெக்டிவ் பண்ணுறது இல்லையா? இப்போ அப்ஜெக்டிஃபை பண்ணுறதுன்னா அவங்க சோனியா காந்தி அவர்களை இது குறித்து பேசணுமா இல்லையா? ஜெர்சி பசுன்னு பேசுகிறாரு. இது குறித்து என்னைக்காவது ஏங்க ஐயோ ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்படி பேசிவிட்டார், நரேந்திர மோடி பேசலாமா? ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்வீட் எடுத்துக்காமீங்க. கலப்பு கன்றுன்னு பேசுகிறார், கலப்பு பசுகளுக்கு பிறந்த கன்றுன்னு பேசுகிறார். யாரா? ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மீது நமக்கும் விமர்சனம் இருக்காது வேறு. ஆனால் இவங்க எவ்வளோ வன்மத்தோட பிறப்பை குறித்து எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இது ஆபாசம் இல்லையா? கோலிமாரோனா சுட்டுத்தள்ளுன்னு அர்த்தம். சிஏஎன்ஆர்ஸில் போகிறாங்க டெல்லியில் சுட்டுத்தள்ளுன்னு சொல்கிறாங்க சங்கிகள். இது ஆபாசமா இல்லையா சொல்லுங்கள்? இதெல்லாம் அமித்ஷா சொன்னார் எலெக்ஷன் அப்போ 20% தூக்கி கொண்டு போய் அரபிக்கடலில் கூட்டிகிட்டு வந்துடும்னு சொன்னாப்ல. 20% யார்?
இஸ்லாமியர்கள் கொண்டு போய் அரபிக்கடலில் கொட்டிட்டு வந்துருவாங்க. என்ன அர்த்தம்? இது ஆபாசமா இல்லையா? இதை குறித்து அக்ஷயானந்தகோபால் இன்னைக்கு பேசுவாங்க. தமிழர்கள் திருடர்கள்னு பேசினாங்க. யார்? இதே அமித்ஷாவும் மோடியும் எலெக்ஷன் அப்போ ஒடிசாவில் போய் நின்றுட்டு தமிழர்கள் திருடர்கள்னு பேசினாங்க. ஒடிசாவில் உள்ள வளங்களை திருடிட்டு போயிட்டாங்க திருடர்கள். நம்ம கோயில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை, கருவூலத்தினுடைய சாவியை தமிழர் திருடிட்டாரு, தமிழர்கள் திருடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அக்ஷயானந்தகோபால் எங்கே போனாங்க? இவ்வளவு தமிழர்களை இழிவுபடுத்தின மோடியையும் அமித்ஷாவையும் பிஜேபியையும் சங்கிகளையும் ஆர்எஸ்எஸையும் பிஜேபியும் கேள்வி கேட்காத அக்ஷயானந்தகோபால் இப்போ ஆபாசமா இல்லையா? தமிழர்கள் சாப்பிட்றதை இலை போட்டு இந்த பழைய சோறை குட்டி திங்கிற மாதிரி எவ்வளவு இழிவுபடுத்தினாங்க. நம்ம பழைய சோறு அதை எவ்வளவு இழிவுபடுத்தினாங்க. இப்போ இலையை போட்டு அதில் பழையதை கொட்டி சொர்ன்னு ஓடுமா, அதை நம்ம வலிச்சு கிழிச்சு சாப்பிடுவோமா? பண்ணது பிஜேபி ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், எல்லாத்துலேயும் இந்த விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் குறித்து அக்ஷயானந்தகோபால் எந்த கேள்வியும் கேட்கல. வந்துட்டாங்க பாருங்க, ஐயோ எல்ஓபி வந்துட்டாங்க, ஐயோ இப்படி ஐயோ அப்படி. அடுத்து நம்ம இவன் இட்டிஸ் பிரசாந்த் இருக்கான் பாருங்க, அவன் 9 மணிக்கு மேலே போதையை போட்டு அவன் பேசாத கெட்ட வார்த்தையிலே கிடையாது. அவன் சூனாவிலேருந்து சூபண்ணாவிலேருந்து தேனா தேவன் நாமவன் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. ஆடியோவை நீங்களே கேளுங்க. உங்களை மாதிரி பொண்டாட்டி வேற ஒருத்தனுக்கு அனுப்பி படுக்கிற ஒரு ஆளு எதுவுமே கிடையாது. சரியா? ரொம்ப சீரியஸா அப்படிதான்டா பேசுவேன். மூடிட்டு இருக்காரு. அதான்டா சொல்றேன். நீ நிதானத்தை வச்சு என்ன வாழ்க்கையில ஊட்டிட்ட? நான் என்ன பண்றேன்னா போடா மூடிட்டு உட்கார்ற சாரவண தேவையா பையா பசங்களா சின்ன மேடம் எடுத்து போட்டுருக்காங்க வண்ட வளர்த்தலாம். ஆடா அவ போடுவா, அவ ஒரு 10-20 பேர்த்த போட்டுருக்கா. எல்லாரும் இந்த மாதிரி கேவலமா பேசுறேன். இவனை பத்தி நான் இதுக்கு மேல பேச வேண்டிய எனக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கா இவன் எவ்வளவு பெரிய ஆபாச பொறுக்கி ஆபாச குடோன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இது லோகோவுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு இது விட்டுருந்தேன், ஒரு கேம் ஒன்று ஒரு டாஸ்க் சொல்லியிருந்தேன். அந்த டாஸ்க்கு சரியாக முடிப்பவர்களுக்கு கண்டிப்பாக யூடியூப் சார்பாக கடன் வாங்கியாவது பிச்சை எடுத்தாவது என்னுடைய தலையை அடமான வைத்தாவது 1 லட்ச ரூபா தர்றேன். அவனுக்கு தலைக்கும் உடம்புக்கும் இடையில உள்ள கழுத்துங்கிற பகுதி எங்கே இருக்குது தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிச்சிருங்க. இந்த போட்டியில் இட்டிஸ் பிரசாந்தும் பங்கு கொள்ளலாம், அவரும் பங்கு கொள்ளலாம். அவன் கண்ணாடி முன்னாடி நின்னான்னு வச்சுங்களேன், கண்ணாடி முன்னாடி நின்னாக்கா கண்ணாடிலாம் உருவம் தெரியும்ல உள்ள, அதுவே அவனை கண்ணாடியை தாண்டி காரி முகரில் துப்பும். அப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட பிறவி தான் இந்த பிறவி. இவன் பேசாத பேச்சுக்கள் கிடையாது. ஏன் இந்த இவங்க இருக்காங்களே பாடகி வைரமுத்து அவர்கள் மீது மீட்டூ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்களை குறித்து அவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காங்க. பூனா சுனா 10 பேரோட படுத்தவை இதெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சில நடிகைகள்கிட்ட வெட்சாட்லாம் பண்ணியிருக்கான். மோகராட்டி வெட்சாட்டு அவங்க கூட எங்கேயோ நம்பர் வாங்கிட்டு சாட் பண்ண முடியாது, அந்த மாதிரி செருப்பு கழட்டி அடிச்சு விட்ருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான பிறப்பு இந்த பாண்டா என்ன பண்ணா, ஐயோ பாருங்க ஒரு எல்லோப்பு இப்படி பேசுறதா, ஐயோ அப்படி பேசுறதா, ஐயோ என்னமோ இவருடைய கருத்துக்காக தான் தமிழ்நாட்டு ஜனமே காத்துட்டு உட்காந்துருக்கு. ஐயோ இட்டிஸ் பிரசாந்த் என்ன சொல்வாருன்னு தெரியலையே, ஐயோ இவர்கிட்ட நம்ம வெறிவிட்டு வாங்கி ஆகணுமே, ஐயோ இவர்கிட்ட நம்ம கான்டாக்ட் செட்டு வாங்கி ஆகணுமே அப்படின்னு உட்காந்துருக்க மாதிரி இவர் ட்வீட்டை எனக்கா இந்த தாவேக்கன்ஸ் இருக்க அனில்ஸ் இருக்காங்களா, இப்போ இதுக்கு ஆதரவாக போட்டால் தான் இந்த சோஷியல் மீடியாவில் போவோம், வியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு வியூஸ் பைத்தியம். அதில் காசு வரும்ல, காசு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 ரூபா போட்டிங்கனாக்கா குனிஞ்சு எடுப்பான், ஆனால் 2 மணி நேரம் குனிஞ்சு நிற்பான். 2 மணி தெரிலல்ல, குண்டார்களெல்லாம் குனிஞ்சு எதிர்க்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, அதுக்காக சொல்லுவார். அப்படியே போட்ட ஒரு ஆள் அவன் ஐயோ பாருங்க எல்லோப்பு எப்படி உன்னெல்லாம் பார்த்து நீ யார், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு உனக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இதே டைவர்ட் பாலிடிக்ஸ், அவ்வளோதான். இதைத்தான் எல்ஓபி அவர்கள் அங்கே பேசியிருக்காரு தஞ்சாவூரில் பேசும்போது. டைவர்ட் பாலிடிக்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விவசாயிகளுக்கான போராட்டம் நடக்குது, அவங்க உரிமைகளுக்கான போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி சிஎம் காஞ்சிபுரத்துக்கு செயின்ட் கோபின் தொழிற்சாலையை பார்க்கறதுக்கு ரீல்ஸ் போகிறதுக்கு அங்கே போகிறாரு. அந்த செயின்ட் கோபினை இங்கே கொண்டு வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க வச்சுதான் நம்ம தலைவர் தான் சொல்லிட்டு அவர் பேசுகிறாப்புல. அப்புறம் அந்த மெட்ரோ பாலத்தை திறந்து ஆய்வு செய்ய புரண்டு போனாப்புல, அந்த மெட்ரோ பாலம் நம்ம கட்டின போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மெட்ரோவில் ஏறி போகிறாப்புல, அந்த மெட்ரோவும் நம்ம போட்டு விட்ட மெட்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே உள்ள எல்லாமே திமுக கொண்டு வந்து இப்போ என்ன நீங்கள் ஆய்வு செய்ய போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன ஆய்வு பண்ணீங்க? மெட்ரோ ட்ரெயினில் போனீங்களா? மெட்ரோ ட்ரெயினில் என்ன ஆய்வு பண்ணீங்க சொல்லுங்கள்.
அந்த பாலத்தில் ஆய்வு பண்ண போனீங்களா, அந்த பாலத்தில் என்ன ஆய்வு செஞ்சீங்க? செயின்ட் கோப்பிங் போனீங்களா, அங்கே என்ன பாலத்தை நீங்கள் அல்லது அங்கே என்ன ஆய்வு செஞ்சீங்க? ரெனால்ட்டுக்கு போனீங்களா, அங்கே என்ன ஆய்வுகள் செஞ்சீங்க? சொல்லுங்கள், ரிப்போர்ட்டை சொல்லுங்கள். இங்கே போனால் இது நடந்திருக்கு, அல்லது இதை நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கோம், இல்லை நான் போனதை பார்த்துட்டு நிறைய திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 50,000 கோடி அல்லது 30,000 கோடி எக்ஸ்ட்ரா போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு இந்த போராட்டம் வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் போனாங்க, கேமராக்கெல்லாம் பின்னாடியே போகுமா, ஈஸியாக டைவர்ட் பாலிட்டிக்ஸ் ஆகிடும். அப்போ விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காவிரி நீர் தண்ணி பிரச்சனை சம்பந்தமாகவோ அல்லது வறட்சியான ஏரியான்னு அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோ அல்லது முழுவதுமாக விவசாயிகளை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையோ வெளில போய் சேராது. ஏன்டா தண்ணி வரல கர்நாடகாவில் கேட்டோம்னாங்க, காங்கிரஸ் ஆட்சி செய்யுது. அப்போ இங்கே உள்ள நம்ம சிடிஆர் நிர்மக் என்ன சொல்கிறாருனாக்கா, ராகுல் பேச்சு அவர் கேட்கறது இல்லை, சிவகுமார் டிகே சிவகுமார் அவர் ஸ்டாலின் பேச்சை தான் கேட்குறாருன்னு சொல்கிறாப்புல. இதை யார் அசிங்கப்படுத்துறது? ராகுல் அசிங்கப்படுத்துறது, காங்கிரஸ் கட்சி அசிங்கப்படுத்துறது. அப்போ ராகுல் ஒரு பப்பு, அவர் எதுக்கும் வேகாத பப்பு. இது அந்த பப்பு பேச்சை அந்த கட்சியில் உள்ள முதலமைச்சரே கேட்க மாட்டாங்க. அவர் அதுக்கு பெரிய தலைவராக இருந்தாலும் கூட அவர் பேச்சை கேட்க மாட்டாங்கனாக்கா, அவர் வந்து சும்மாப்பா பான் வித் சில்வர் ஸ்பூனோட டைமண்ட் ஸ்பூன். அவர் வந்து ஒரு பப்பு, அவருக்கு வரலாறும் தெரியாது, அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டும் தெரியாது, அது ஒரு தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி டிகே சிவகுமார் அவருடைய பேச்சை கேட்க மாட்டார். நான் சொல்ல, சிடிஆர் நிர்மல்குமாரை சொல்ல வர்றாரு. அப்போ அவர் பேச்சை கேட்க மாட்டார், ஸ்டாலின் பேச்சு தான் கேட்பாருனாக்கா, இப்போ தண்ணி திறந்து விட்டாங்களே, அப்போ அதையும் ஸ்டாலின் பேச்சை கேட்டு தான் திறந்து விட்டாங்களா? அப்போ அப்படி தானே கிரெடிட் போகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது ராகுல் காந்தி கால் எடுத்து வச்சோடனே மழை பிச்சுக்கிட்டு ஊற்றி அப்படியே தண்ணி பொத்துக்கிட்டு வந்துச்சான். அல்லது விஜய் அவர்கள் போகணுன்னு சொன்ன உடனே தண்ணி திறந்துட்டாங்க, பார்த்தீங்களா, மழை வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ எங்கள் தலைவர் வந்து போகணுன்னு சொன்ன உடனே பாருங்கள் மழை வந்துருச்சு, இயற்கை உதவி செய்து விட்டது. ஏங்க ஜூன் 12 திறந்து விட வேண்டிய தண்ணி ஜூலை 12 ஆகஸ்ட் 12 வரப்போகுது. இன்னும் 10 நாள் ஆகஸ்ட் 12 எவ்வளவு ஏங்க 2 மாதம் முடிய போகுது. இப்போ அந்தந்த வயலுக்கு தண்ணி வரணுனாக்கா ஜூன் 12 திறந்து விட்டால் தான் நீங்கள் அந்த 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 பயிருக்கு தேவையான தண்ணிங்கிறது அந்த காலகட்டத்தில் விடணும். இல்லைன்னாக்கா எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போயிடுச்சுனாக்கா நெல்லெல்லாம் கருக்காவும் ஆகிடும். கருக்கான என்ன தெரியுமா, நெல்லாக இருக்கும், உள்ள அரிசி இருக்காது, அதுக்கு பிறகு தான் கருக்கான்னு சொல்லுவாங்க. அதை தான் அரைச்சோம்னா தவிடாகும். நீங்கள் நெல் இருக்குல்ல, நெல்லுலேருந்து வர்றது தான் தவிடுன்னு சொல்லுவாங்க, அரைச்சி வர்றது. அப்போ நெல் மாதிரி இருக்கும், சைஸாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நெல் இருக்காது, அரிசியாக இருக்கும், உள்ளே நெல் இருக்காது, அதுக்கு பிறகு தான் கருக்கா. தண்ணி நீங்கள் தேவையான நேரத்தில் விடலைன்னாக்கா நெல் கருக்காவாயிடும். அப்போ மூட்டை போடும்போது தூத்தும் பொழுது எல்லாம் கருக்காவாக போயிடும், நெல் கொஞ்சம் தான் நிற்கும், கருகிடும், பெரும்பாலும் கருகிடும். கருகிருச்சுனாக்கா நீ ஒன்றுமே பண்ண முடியாது, மாடை விட்டு மேய்ச்சிக்க வேண்டியதுதான். தேவையான நேரத்தில் தண்ணி கரெக்டாக வரனாங்க 12 திறந்து விட்டால் தான் விவசாயம் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஜூன் 12 ஜூலை 12 வந்து இப்போ ஆகஸ்ட் 12 வரப்போகுது. ஏன்னா அவரோட ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த ஜூன் 12 அப்போ போய் ஒரு ப்ரெஷர் போடுறாரு அப்படின்னாக்கா ரிலீஸுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அங்கே உள்ள விவசாயிகள் போராட ஆரம்பிச்சினாக்கா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதுங்க. அப்போ பணம் போட்ட முதலாளிக்கு வந்து அது குந்தகமாகிப்படும். அப்போ இவருடைய சொந்த படம் லாஸ் ஆகக்கூடாது, ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வயிற்றில் அடிச்சிருக்காப்புல விஜய். ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய அடுப்பில் பூனை தூங்குகிற வேலையை செய்ய வச்சிருக்காப்புல. அப்போ எல்லா விவசாயிகளுடைய வயிற்றில் நீங்கள் ஈரத்துணியை போட்டு தூங்க எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என் படம் வந்து 300 கோடி 500, எனக்கு பாருங்கள் டெய்லி வந்துகிட்டு இருக்கு, 500 கோடி வந்து கிராஸ் பண்ணிடுச்சு, 300 கோடி கிராஸ் பண்ணிடுச்சு, டெய்லி வந்துகிட்டு இருக்கு. அப்போ இத்தனை கோடி அவருக்கு லாபம் வரணும்னா ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கணுங்கிறது அவங்களுடைய பிளான். இல்லைனாக்க முன்னாடியே பேச வேண்டியதானங்க, திறந்து விடுங்கன்னு சொல்லி பேச வேண்டியதானே. எதுக்கு பேசலை? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல, கொடுத்துருக்காங்கல்ல, எத்தனாம் தேதி திறந்த ஒன்று இவ்வளவு, அடுத்து எத்தனாம் தேதி 2வது தவணையாக திறந்த ஒன்றும், ஏற்கனவே திமுக தீர்ப்பு வாங்கி வச்சிருக்குல்ல, அந்த தீர்ப்பு பண்ணி தானே கடந்த 5 வருஷத்தில் எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சா விவசாயிகளுக்கு தண்ணியில்? கரெக்டாக 12 திறந்து விட்டுருவாங்க. சில நாட்களில் சில வருடங்களில் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே திறந்து விட்டுருக்காங்க. அப்போ அட்வான்ஸாகவே தண்ணி வாங்கி தேக்கி வச்சுக்கிறது, 12ஆம் தேதிக்கு முன்னாடியே திறந்து விட்டுருங்க. 5 வருஷமாக விவசாயிகளுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. அது எப்படி புதுசாக இவர் ஆட்சி அமைஞ்சோடனே ஜனநாயகம் ரிலீஸ் அப்போ எப்படி தண்ணி வந்து 2 மாதம் கழிச்சு திறந்து விடுவாங்க? இப்போ அதில் லாபம் அடைஞ்சது யார்? ஜனநாயகம் படத்தில் நடித்தவங்க லாபம் அடைஞ்சாங்க, ஜனநாயகம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் லாபம் அடைஞ்சார், ஜனநாயகம் படத்தை இயக்கிய ஹெச்முனத்தும் லாபம் அடைஞ்சார், அவருக்கு வர வேண்டிய கோடிகளில் சம்பளமும் போயிருக்கும். அப்போ அதில் யார் நட்டமாக இருக்காங்கனாக்கா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் நட்டம். போட்ட விவசாயம் முழுக்க காலி, பூரா எரிஞ்சு போயிருக்கும், இல்லை கருக்காவாக இருந்திருக்கும். இப்போ அது அறுத்து என்ன பண்ணுறது? போட்ட காசு வராது, போட்ட காசு இல்லை, நட்டத்துக்கு மேலே நட்டமாக போயிருக்கும். இப்போ எல்லாரும் வயிற்று துணியை போட்டுருக்கணும். இதில் கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு கேட்டால் 25,000 வாங்கினவங்கள தான் தள்ளுபடி, 35,000 தான் தள்ளுபடி, 50,000 தான் தள்ளுபடி.
அப்புறம் பார்த்தோம்னாக்கா இல்லை 30-35 தள்ளுபடி. அப்போ ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணுற வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அதை ஏன் நீங்கள் பண்ணலை? போன கவர்மெண்ட்டில் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, வந்த உடனே தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி கலைஞரும் வாக்குறுதி கொடுத்தாரு, 7000 கோடி நினைக்கிற கலைஞர் இருக்கும் பொழுது. அப்போ அவர் வாக்குறுதி கொடுத்து கரெக்டாக வந்தவனையே ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் வாக்குறுதி கொடுத்தாரு, வந்தவனே தள்ளுபடி பண்ணாரா இல்லையா? ஏன் இவர் ஏன் தள்ளுபடி பண்ணல? தண்ணியை வாங்கிட்டு வரல ஜனநாயகன் படம். அப்போ உங்கள் ஒரு படம் ஒன்று உங்களுடைய சுயலாபத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்தது மட்டும் இல்லாமல் தட்டில் நல்லா லோடு மண்ணை இறக்கி வச்சுட்டு போயிருக்காப்புல விஜய் அவர்கள். இதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது டைவர்ட் பண்ணுது. இந்த விவசாயிகளுடைய குரல் வெளில வரவே கூடாது, அவங்க போராட்டம் வெளில தெரியவே கூடாது. நம்ம சோசியல் மீடியாவை வச்சு இந்த காஞ்சி போன நிலமெல்லாம் ஏஐயில் வச்சு பயங்கரமாக இப்போ விளைஞ்சி தள்ளினது மாதிரியும், அதை அறுத்து யானையை வச்சு அடித்து குமிச்சது மாதிரியும் நம்ம ஏஐயில் போட்டு இந்த சோசியலை சமூகத்தை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ராஜா, யாரனாலும் ஏமாற்றலாம். ஆனால் காஞ்சி போன விவசாயி தெரியும்ல அது காஞ்சி போச்சுன்னு, பாதிக்கப்பட்ட விவசாயி தெரியும்ல அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அப்போ ஜனநாயகம் படத்துக்காக ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வயிற்றுல நீங்கள் அடித்ததுங்கிறது விவசாயிகள்கிட்ட போய் சேர்ந்துருக்குமா இல்லையா? அவங்க அப்போ இதை டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பாருங்கள் இந்த கட்டு வீடியோ, பாருங்கள் இந்த பிட்டு வீடியோ, நடிகை பற்றி பேசிவிட்டார் இவர்களை. ஏங்க, ஒட்டுமொத்த விவசாயிகளை பற்றி பேசுங்க. ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காக என்ன குரல் கொடுத்துறீங்க? இப்போ இந்த தண்ணிக்காக என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? காவிரி தண்ணிக்காக, மேகத்தாட்டு அணைக்காக என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? என்ன குரல் கொடுத்தீங்க சொல்லுங்கள். இப்போ டிவிக்கேல உள்ள மற்ற பொறுப்பாளர் என்ன குரல் கொடுத்தீங்க? அல்லது இந்த நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காப்புல புசி ஆனந்த், அவர் என்ன குரல் கொடுத்தாப்புல? அவர் என்ன பேசினாப்புல? யாரை இட்டுன்னு வந்துட்டு இருக்காப்புல? அவரையே இட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் தானே இதுக்கு பதில் சொல்லணும். அந்த அமைச்சர், அதுதானே அமைச்சர் பதவி, அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? எங்கே போனாப்புல அவர்? அப்போ ஒட்டுமொத்தமாக டைவர்ட் பண்ணணும். அப்படி ஏன் இவ்வளோ பேசுகிற அக்ஷதா நந்தகோபால், இந்த திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், அவர் மீது அந்த கட்சியில் உள்ள பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கூட்டு பாலியல் உள்ளுறவு வேலை செய்தவர்களே காப்பாற்றியவர் மற்றும் அவருக்கு இது தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சேனலையும் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ மீது பாதிக்கப்பட்ட சொந்த கட்சி பெண் என்னை பாலியல் உள்ளுறவுக்கு இவர் அவரும் முயற்சி செஞ்சார் அல்லது அவரும் சம்மந்தப்பட்டவர்னு சொல்லிட்டு எல்லா சேனலையும் பேட்டி கொடுக்குறாங்க. அக்ஷதா நந்தகோபால் ஏன் அதை பேசலை? இந்த கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய மினிஸ்டர் அவர் மீது கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா? அவர் இப்போ நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், அவர் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தவன், ஒரு பொறுக்கி நாய், அவன் பொண்டாட்டியை மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்த முயற்சி பண்ணிருக்கான். அவன் சொல்வதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவும் சொல்லுது இவன் கொடுத்த முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு. இப்படியாப்பட்ட அயோக்கிய பொறுக்கி நாய் அப்போவே பொண்ணு தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறான், அவனுடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, விஜயோட ஃபோட்டோ எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஃபிசிக்கலாக அந்த பெண்களை அவன் பயன்படுத்தியிருக்கான். அதுக்கு பூந்தமல்லியில் ஒரு ரெசார்ட் எப்போவுமே எடுத்து வச்சுப்பாங்களாம். அதில் இதே மாதிரி பெண்களை தொடர்ந்து அங்கே கூட்டு போகிறது, அங்கே ஜாலியாக இருக்கிறது, அந்த பெண்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் மூலியமாக இதை அவன் பண்ணான்? அதில் அண்டர் 18 பொண்ணுங்களும் உண்டுன்னு சொல்கிறான். அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா இல்லாத பொழுது அட்ரஸ் வாங்கிட்டு நிறைய வீட்டில் போடுவான். அவனே இந்த ஆடையில் சொல்லியிருக்கான். இப்படியாப்பட்ட ஒரு ஆபாச பொறுக்கிய இந்த ரமேஷுங்கிற அமைச்சர் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு தழுவிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படி நின்றுட்டு. இப்போ யாரோ ஒருத்தவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதாவது பொறுக்கி நான் ஒரு வேலையை பண்ணுறதுக்கு அங்கே அப்போ துணை முதல்வர் அங்கே வந்துட்டு இருக்காரு. கூட்டத்தில் எப்படி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துருக்காப்புல. அதை வச்சுக்கிட்டு திமுகவிற்கும் அவருக்கும் தொடர்புன்னு பேசுனீங்களா இல்லையா? எங்கேயோ மாசு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான், அதை வச்சுக்கிட்டு திமுகவிற்கும் தொடர்புன்னு சொன்னீங்களா இல்லையா? யார் அந்த சார்னு கேட்டிங்களா இல்லையா? இப்போ அந்த ஆடியோ ஊர் முழுக்க பரவிருச்சு, அந்த சொல்வதெல்லாம் உண்மை வீடியோவும் பரவிருச்சு. அவன் ஒரு பொறுக்கி நாய்ங்கிறது ஊர் முழுக்க தெரியும், அந்த வாய்ஸ் ஆஃப் சரத்து. அவன் கூட இந்த ரமேஷ் கட்டி பிடிச்சி உறவாடிக்கிட்டும் கூடி குழாவிட்டும் இருக்காருன்னா அப்போ அந்த சாருங்கிறது யார் இப்போ சொல்லுங்கள். இப்போ இவன் மேட்டரில் யார் அந்த சார்? அப்போ இந்த ரெசார்ட்டுக்கு இவங்க கூட போனது யார்? அப்போ இந்த அமைச்சருக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா? அல்லது அமைச்சரை வைத்து இவன் அந்த பெண்களுக்கு அந்த ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்கறது அல்லது பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது அமைச்சர் மூலமாக செஞ்சு கொடுக்குறானா? அதற்கு அமைச்சருக்கு ஏதாவது அனுகூலம் போகுதா அப்படிங்கிற கேள்வியை அக்ஷதா நந்தகோபால் கேட்டுருக்கணுமா இல்லையா? சிட்டிங் அமைச்சர், அவர் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருங்க. அப்போ அந்த ஆளுங்கட்சி அமைச்சர் இப்படி ஒருத்தவங்களோட சமாதானம் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு அக்ஷதா நந்தகோபால் என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? ஏன் கேட்கல? இதை மட்டும் ஏன் இந்த கட்டுவிடியை மட்டும் எடுத்து பரப்புறாங்கனாக்கா, அவங்களுக்கு இந்த விவசாய போராட்டத்தை டைவர்ட் பண்ணணும். விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, விவசாயிகளுக்கு இந்த அரசு துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற கேள்விகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. அதுதான் இந்த சங்கிகளுடைய வேலை. ஏங்க, இந்தியா டுடே ஒரு கோடி மீடியா, இந்தியா டுடே நீங்கள் அக்ஷதா நந்தகோபால் சங்கின்னு ஊரறிஞ்சு சங்கி தெரியும். நீங்கள் எதுக்கு தாவேக்காக மேலே ஆற தெரிவிக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு சிஎம் விஜயை பற்றி போர்ட்ரேட் பண்ணி ட்வீட் போட்டுருக்கீங்க? ஏன்னா அவர் பாஜக இருக்கிறார்ல, நீங்கள் பாஜக ஆதரவாளர் தானே, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன்னா டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி.
ஒட்டுமொத்த சங்கியம் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எழுதிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கு. அதான் அப்பத்துலேருந்து சொல்கிறான் டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு. அதனால் இந்த டைவர்ட் பாலிடிக்ஸுக்காக இறக்கி விடப்பட்ட அந்த கட்டு வீடியோவை இவனுங்க தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் மக்கள் நம்ம உஷாராக இருக்கணும். விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வயிற்றில் அடிச்சிருக்காங்க. ஈரத்துணியை போட்டு தூங்குறதுக்கு இந்த தாவேக அரசு தான் படம் ஓடுறதுக்கு விவசாயிகளை பழி வாங்கியிருக்கு அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நம்ம முன்னாடி வச்சு போகணும். நாம் கேட்ட கேள்விகளுக்கு அக்ஷயா நந்தகோபால் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.